சுற்றுப்பயணம் தலைவர்கள் சொல்லிட்டு சில பேர் அறிவிச்சிருக்கிறீங்க. அதாவது அதை எப்படி என்ன மாதிரியான தொகுதிகளில் எப்படி தேர்வு செய்திருக்கிறீங்க? இல்ல 234 சட்டமன்ற தொகுதிகளிலும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்களை நியமித்து ஒவ்வொருவரும் தலா 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு சென்று அந்தந்த பகுதியில் இருக்கின்ற கட்சி நிர்வாகிகளை சந்தித்து அங்களுடைய கட்சி பிரச்சனைகளையும் எதுவும் பிரச்சனை இருந்தால் அவர்களையும் எல்லோரையும் சமாதானப்படுத்துவதற்காகவும் அதே நேரத்தில் அந்த பகுதிகளில் என்னென்ன குறைகள் இருக்கிறது என்பதையும் கண்டறிந்து சொல்வதற்காக அந்த குழு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் இன்றைக்கு தேர்தல் அறிக்கை குழுவும் இன்றைக்கு டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் முன்னாள் ஆளுநர் அவருடைய தலைமையில் இந்த குழு ஆரம்பிக்கப்பட்டு 38 வருவாய் மாவட்டத்திற்கு சென்று ஆங்காங்கே இருக்கின்ற பிரச்சனைகள் அடிமட்ட பிரச்சனைகள் என்னெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் ஆய்ந்து பார்த்து அதையும் நிச்சயமாக ஆளுங்கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆளுங்கட்சியாக வரும்போது அதில் எல்லாம் எடுத்து சொல்லி மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி என்றுமே தமிழக மக்களுக்காக வாழ்கின்ற கட்சி, தமிழுக்காக இருக்கின்ற கட்சி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ குறிப்பா தேர்தல் அறிக்கையில மதுவிலக்கு, குறிப்பா மும்மொழி கொள்கை, இந்த மாதிரியான விஷயங்கள் இடம்பெறுமா? பாஜகவுடைய தொடர்ச்சியா அது கோரிக்கைகள் இருக்கு. இது மக்களிடம் முழுவதுமாக கருத்து கேட்ட பின்பு அதனை பற்றி சொல்ல முடியும். இப்போ குறிப்பா டபுள் டிஜிட்ல பாஜக நிச்சயம் வெற்றி பெறும்னு சொல்லியிருந்தீங்க. அது எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு? அதிமுகவோட எவ்வளவு இணக்கமா இருக்கிறீங்க? இப்போ அதிமுகவுடைய கூட்டணி கடந்த ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. மதிப்புக்குரிய மாண்பு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களோடு இந்த கூட்டணி அன்று ஆரம்பிக்கப்பட்டு இன்று முழுவதுமாக இன்றைக்கு மிகப்பெரிய மெகா கூட்டணியாக மாற்றப்பட்டிருக்கிறது. இன்னும் மெகா கூட்டணியாக கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நிச்சயமாக மக்கள் விரோத அரசு எங்கு பார்த்தாலும் கஞ்சா, கொலைகள், தினசரி கற்பழிப்புகள், வட மாநிலத்தில் இங்கிருந்து வாழ முடியாத சூழ்நிலைகள், கணவர் முன்னாலே மனைவி கற்பழிக்கப்படுகின்ற சூழ்நிலைகள், இதையெல்லாம் கண்டுகொள்ளாத அரசு இன்னைக்கு மக்கள் விரோத அரசாக, பெரும் மக்கள் ஏமாற்றம் அடைந்த அரசாக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்து கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் போகிற இடங்களெல்லாம் பார்க்கிறோம். பொதுமக்கள் எங்களுக்கு தருகிற ஆதரவை நாங்கள் பார்க்கிறோம். அதனுடைய அடிப்படையில் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி என்கின்ற கருத்தோடு நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.